பாக்யா போயிட்டு இந்த மாதிரி கவுன்சிலர் கிட்ட பேசியும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீயும் கேஸ் வாபஸ் வாங்காத, நானும் வாங்க மாட்டேன், உன் பையன் கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே கிடக்கட்டும், அப்பதான் உன் திமிரு அடங்கும் அப்படின்லாம் வந்து பேசுறாரு. நீ மினிஸ்டர்னு இல்லை, நீ முதலமைச்சர்கிட்ட கூட போய் பேசு, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசி அனுப்பிடுறாரு. இப்போ பெருமாள்னு அதே கட்சியால் வீட்டுக்குள்ளே போகிறாரு, பாக்யா வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவர்கிட்டையுமே வந்து மினிஸ்டர் இது நம்ம கவுன்சிலர் வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்க அப்படின்னோடனே இதோட நீ நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வந்து இந்த பெருமாள் அப்படிங்கிறவர் 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது. அப்போ செல்வி சொல்கிறாங்க, இந்த ஆள் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை தான் பண்ணுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாக்யா வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. ஸோ வண்டியில் வந்துட்டுருக்கப்போ மினிஸ்டர் பிறந்த நாளைக்கு வந்து போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காரு கவுன்சிலர். இதை பார்த்துட்டு இந்த ஆளை பார்க்கும்போது அப்படியே எதையாவது எடுத்து அடிக்கணும் போல இருக்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செல்வி பாக்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, ஆனால் எப்படியாவது செலியனை மட்டும் வெளியில் கொண்டு வந்தணும் இன்னைக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரி ஜெனி வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜெனியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனி வீட்டுக்கும் போகிறாங்க. அவங்க அப்பா தான் கதவை திறக்கிறாங்க. ஸோ யாருமே பாக்யா கிட்ட ஒழுங்காக பேசல. எப்போவுமே உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக தானே இருக்கிறேன் ஆண்டி, ஆனால் நீங்கள் பண்ணுறது எனக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் ஆண்டி இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட அப்பா ஏதாவது பண்ணியிருப்பாரு, ஆனால் நீங்கள் நான் ஏதாவது நல்லது செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு யாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முடிவு ஃபுல்லாக தப்பாக தான் இருக்குது அப்படின்னு ஜெனியுமே நன்றி இல்லாமல் வந்து பாக்யா பேசுகிறாங்க. பட் பாக்யா சொல்கிறாங்க, நான் என்ன வேணும்னா பண்ணேன், இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் தப்பு செய்யலை ஜெனி, கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியாவது நான் செடியை நான் வெளியில் எடுத்துருவேன், கவலைப்படாத, குழந்தைய வச்சுட்டு நீ வந்து எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு பாக்யா அங்கேருந்து போகிறாங்க. இப்போ இந்த போஸ்ட்டை பார்த்து ஒரு பக்கம் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க இல்லையா செல்வி, கரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கிட்டே நின்று அந்த பெருமாள் அப்படிங்கிற கட்சியாலும் வந்து காரை நிப்பாட்டுறாரு. இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டணும், முதல்ல இவன் மூஞ்சியும் முகரையும் பாருன்னு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க, பாருக்கா நம்மளை விட பெரிய அடியாக வாங்கியிருப்பார் போல், பெரிய எதிரி போல் இருக்குது கவுன்சிலருக்கு அப்படின்னு செல்வி சொல்ல, இந்த ஆளை பார்த்தா நமக்கு ஏதாவது கண்டிப்பாக வந்து நம்ம பிரச்சனை தீரும்னு எனக்கு தோணுது செல்வி, நீ உடனே வண்டி எடு அப்படின்னா, அக்கா தெரிஞ்சாலே நமக்கு உதவி பண்ண மாட்றாங்க, இவர் எப்படிக்கா நமக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து செல்வி சொல்ல, செல்வி நான் சொல்கிறத கேளு, தாமதப்படுத்தாத, இந்த காரை நீ ஃபாலோ பண்ணு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள்ங்கிற கட்சிக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் காரை வந்து ஃபாலோ பண்ணி செல்வி பாக்யா 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. போன உடனே கரெக்டாக வந்து மினிஸ்டர் வீட்டில் வண்டி வந்து நிற்குது. ஸோ அந்த பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து பாக்யாவை பார்க்காம உள்ளே போயிடுறாரு. ஸோ வெளியில் நின்றுட்டே இருக்காங்க பாக்யா. இப்போ வந்து என்னமா வேணும் அப்படின்னோடனே, எது மினிஸ்டர் எதுவும் பார்க்கணுமா, இல்லை இன்னைக்கு மினிஸ்டரோட பிறந்த நாள் யாரையும் இப்போ பார்க்க முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டை சாத்திடுறாங்க. பாருக்கா நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத மாதிரி கேட்டை சாத்திட்டா, இப்போ என்னக்கா பண்ணுறது, வாக்கா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் இரு செல்வி, அந்த பெருமாளுங்கிறவர் வெளியில் வருவார், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாக்யா. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து கவுன்சிலருமே அதே இடத்துக்கு காரில் வந்து இறங்குறாரு. உடனே என்ன ஹோட்டல்கார பொம்பளைக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு இங்கே வந்திருக்கா, என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்கியா, இப்போ இந்த மாதிரி ரவுடி பிள்ளையை பெற்று வச்சுட்டு உனக்கெல்லாம் பேச்சு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாரு. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஏன் பையனை பற்றி பேச உனக்கு வந்து கொஞ்சம் கூட தகுதி கிடையாது, நீ வந்து மக்கள் கொடுத்த செல்வாக்க தப்பாக பயன்படுத்துகிற ஆள் தானே நீ அப்படின்னு. ஹே பாக்யா என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு கவுன்சிலர் கத்த, இதே மாதிரி வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இந்த பாரு இதோட நிப்பாட்டிக்கோ, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பெருமாள் வந்து வெளியில் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா என்னம்மா பிரச்சனைங்க, என்ன நடக்குது அப்படின்னோடனே, சார் உங்களை பார்க்குறதுக்கு தான் சார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பாக்யா பெருமாள் கிட்ட தனியாக பேசுகிறாங்க. சரி என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு கவுன்சிலருக்கும் அப்படின்னோடனே, நீங்களே கேட்குறீங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இல்லை சார், இந்த மாதிரி அவரோட வார்டில் தான் நான் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வந்தேன், அங்கே என்னோட ஃபஸ்ட்டு நாள்லேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு, என்னோட பையன் வந்தோடனே என்னையே வந்து தப்பாக என் பையன் முன்னாடி பேசணுன்னு பொறுத்துக்க முடியாமல் அடிச்சிட்டாரு சார், இப்போ அவரை ஜெயிலில் தூக்கி வச்சிருக்கான், நீங்கள் எப்படியாவது மினிஸ்டர் கிட்ட சொல்லி அவர் மீட் பண்ண வைக்க முடியுமா, நான் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வந்து உதவி பண்ணுறேம்மா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பெருமாள் உள்ளே போகிறாரு. ஸோ வந்து இப்போ தான் பாக்யாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, எப்படியாவது மினிஸ்டரை பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பெருமாளோட இந்த கட்சியாளுங்கெல்லாம் சேர்ந்து என்ன எதிரிக்கு எதிரி நண்பனா அப்படின்னோன்னா, ஆமாம் இன்னைக்கு பெருமாளோட இன்னைக்கு வந்து அந்த கவுன்சிலர் கதையை நான் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு பெருமாள் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அவரை பழிவாங்க கூட கண்டிப்பாக பாக்யாவுக்கு சப்போர்ட்டாக நிற்பார் பெருமாள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.